Hi friends, welcome back to my channel. இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 12th mathsல example 5.21. இது very important 5 mark question. So உங்களுக்கு டைரக்ட்டா ரெகுலரா क्वेश्चन கொடுக்காம கொஞ்சம் இன்டைரக்ட்டா கொடுக்கிற क्वेश्चंस இது. Find the equation of the ellipse whose eccentricity is 1/2 and one of its focus is 2, 3 and the directress is x is equal to 7. Also find the length of the major and minor axis. Okay, அவங்களே ellipse கொடுத்துட்டாங்க. ஏன்னா நமக்கு வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொடுக்கல. ஸோ எலிப்ஸ்க்கு எசென்ட்ரிசிட்டி கொடுத்துட்டாங்க, ஒரு ஃபோக்கஸ் கொடுத்துட்டாங்க, ஒரு டைரக்ட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இதை வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு லென்த் ஆஃப் மேஜர் அண்ட் மைனர் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துருவோம். இதுக்கு வந்து உங்களுக்கு பேசிக்காக ஒரு சின்ன ஃபார்முலா தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் E = 1/2 கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? ஸோ ஃபோக்கஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபோக்கஸ் வேல்யூ ஒரு ஃபோக்கஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. டைரக்ட்ரிக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. டைரக்ட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு? x equal to 7. So இது நம்ம ஒரு ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? x minus 7 equal to 0. So நமக்கு வந்து இப்போ ஒரு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? So எப்படி கண்டுபிடிக்க ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் அப்படினா x minus ஒரு ஃபோக்கஸ் கொடுத்தாங்கன்னா x minus 2 the whole square focus ஒரு பாயிண்ட் plus y minus 3 the whole square equal to e square into directrix square. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அதாவது x y ஒரு நம்பர், ஒரு வேல்யூ 2 and 3 நமக்கு தெரியாது. x y வேல்யூ என்ன தெரியாது. ஸோ 2 and 3 ஒரு ஃபோக்கஸ். கரெக்டா? ஈக்குவல் டு e ஸ்கொயர் into x minus directrix square. ஸோ e ஸ்கொயர்னா e யோட வேல்யூ 1/2 நமக்கு இங்க என்ன வரும்? 1/4. கரெக்டா? ஸோ நான் இது என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வர போறேன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்ணி எலிப்ஸ் ஈக்குவேஷன் கொண்டு வர போறேன். சரியா? சோ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் 4 நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? 4 into x minus 2 the whole square plus 4 into y minus 3 the whole square equal to x minus 7 the whole square. So இத எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாமா? 4 into x square minus 4x plus 4 plus 4 into y square minus 6y plus 9 equal to x square minus 14x plus 49. So இது 4 ஆல்ரெடி இந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஓகேவா? 4x square minus 16x plus 16 plus 4y square minus 24y plus 36 equal இந்த பக்கம் அனுப்பிடலாம். minus x square plus 14x minus 49 equal to 0. So 4x cancel பண்ணீங்கன்னா 3x square ஆர்டர்ல எழுதுவோம் 4y square minus 16x plus 4x 14x. அப்ப என்ன ஆகும்னா minus 2x வரும். minus 24y plus 16 plus என்ன வரும்? 52 minus 52 minus 49 வந்து plus 3. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறேன் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது கொஞ்சம் டிஃபரண்டான ப்ராப்ளம். கவனிங்க. எப்பவும் போல நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 3x minus 2x. கரெக்ட்டா? சோ 2x plus 4y minus 24y plus 3 equal to 0. ஸோ நமக்கு இது வந்து வெளியவே எடுக்க முடியாது. நம்ம ஆனால் எக்ஸோட வேல்யூ தான் வரணும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஈக்குவேஷன் வெளியே எடுக்க முடியாதுல்ல. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? சால்வ் பண்ணிடலாம். கவனி. ஃபர்ஸ்ட்டு அந்த 3 வெளியே எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் இல்லை 3 வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் இதுலேருந்து 3 வெளியே எடுத்தீங்கன்னா டிவைடட் பை 3 வந்துமா minus 2/3x plus மத்ததெல்லாம் அப்படியே எழுது. 4 வெளிய எடுத்தீங்கன்னா y minus 6 plus 3 equal to 0. சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? இத 2 ஆல டிவைட் பண்ண போறோம். 1/3 வருமா? சோ x square minus 2/3x plus 1/3 whole square minus 1/3 whole square. இது எல்லாமே இந்த பிராக்கெட் குள்ள தான் வரணும். plus 4 into y square minus so அங்க அதேமா டிவைட் பண்ணோம். y square minus 6y plus 3 square minus 3 square அப்புறம் plus 3 தான் equal to 0. so இது என்ன பண்ணலாம்? 3 into
x minus 1 by 3 the whole square minus 1 by 9 plus 4 into y minus 3 the whole square minus 9 plus 3 equal to 0. So 3 into x minus 1 the whole square minus 3 by 9 plus 4 into y minus 3 the whole square minus 36 plus 3 equal to 0. Cancel பண்ணினா 3 வருமா? So 3 into x minus 1 by 3 the whole square plus 4 into y minus 3 the whole square minus 33 minus 1 by 3. LCM எடுத்தீங்கன்னா minus 99 minus 1 by 3 which is equal to minus 100 by 3 வருமா? So minus 100 by 3 equal to 0. அடுத்து இந்த equal to கான்செப்ட் பண்ணிட்டோம்னா இது வரும். இப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரணும்? 1 வரணும். So என்ன பண்ணலாம்? multiply by 3 by 100 போடலாமா? கரெக்ட்டா போடலாமா? So அதுதான் பண்ண போறேன். என்ன equal to கான்செப்ட் நமக்கு 1 வரணும். கரெக்ட்டா? So multiply by என்ன பண்ண போறேன்? 3 by 100. கரெக்ட்டா? இப்போ 3 by 100 மல்டிப்ளை பண்ண போறோம் அப்படினா கவனிங்க இது கொஞ்சம் டிஃபரண்டான ப்ராப்ளம் தான் ஆனா ஒரே கான்செப்ட் தான் கான்செப்ட் ஒன்றுதான். ஸோ 3 ஆல்ரெடி ஒரு 3 இருக்கா ஸோ 9 by 100 into x minus 1 by 3 the whole square. கரெக்டா? plus 4 3s are 12 like 12 by 100 y minus 3 the whole square equal to 1. இப்போ நமக்கு என்ன ஃபார்மட்ல இருக்கணும் மேல x ஓட டேர்ம் மட்டும் இருக்கணும் y ஓட டேர்ம் கீழ டினாமினேட்டர்ல இந்த டேர்ம்ஸ் வரணும். சோ இந்த தலைக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா அது கீழ டினாமினேட்டர்ல எழுதலாம்ல by 100 by 9 இதுதான் உங்களோட a2. ஓகேவா? அதே மாதிரி தான் இங்கேயும் y minus 3 the whole square by 100 by 12. ஏன்னா மேல இது மட்டும் தான் வரணும் நமக்கு மேல நம்பர்ஸ் கூட வர கூடாது. புரியுதா? இது வரைக்கும் புரிஞ்சுச்சா? இப்போ இதுல இருந்து நம்ம இத வந்து எது கிரேட்டர் வேல்யூ செக் பண்ணனும். இது கிரேட்டர் வேல்யூ இது கிரேட்டர் வேல்யூவா? 100 by 9 தான். இதுல வந்து நமக்கு என்ன வரும்? இதுதான் கிரேட்டர் வேல்யூ. கரெக்ட்டா? So this is of the form என்னது? Is the standard form. First equation and find the ellipse of the equation of the is the equation of the ellipse. கண்டுபிடிச்சது. First solution கண்டுபிடிச்சாச்சு. Next question என்ன also find the length of major and minor axis. Length of major axis and minor axis வந்து length of major axis வந்து 2a, length of minor axis வந்து 2b. கரெக்ட்டா? So length of அதுக்கு முன்னாடி நமக்கு a வேல்யூ நமக்கு தெரியும். கரெக்ட்டா? a square equal to 100 by 9. So அப்ப a ஓட வேல்யூ என்ன வரும்? இதுல வந்து 100 ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 10 இது 9. So அதே மாதிரி b square 100 by 12. So மேல இருந்து எடுத்தீங்கன்னா 10 கீழ ரூட் எடுத்தீங்கன்னா 4 3s are so 2 root 3 வரும் அப்ப 5 by root 3 b ஓட வேல்யூ. கரெக்ட்டா? ஓகே. சோ இப்போ நம்ம length of major and minor axis கண்டுபிடிச்சோம். ஓகே இப்போ a வேல்யூ b வேல்யூ தெரிஞ்சிச்சு. ஏன்னா 2a 2b தான் ஃபார்முலா. சோ அதனால தான் ab நம்ம முதல்ல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சோ நெக்ஸ்ட் வந்து length of major axis is equal to 2a. 2 into a value is 10 by 3 which is equal to 20 by 3 units. அடுத்தது length of minor axis equal to 2b which is equal to 2 into 5 by root 3 which is equal to 10 by root 3 units. Clear? கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஈஸி ப்ராப்ளம் தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செம்ம உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.